கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. நீலா மேடம், என்ன இப்படி வச்சு கண்ணு வாங்காம உங்க சாரை இப்படி பாக்குறீங்க? என்ன உள்ளுக்குள்ள ஏதோ வந்துருச்சு போல இருக்கே. யாரு? பதறாத, வேற யாரும் இல்ல, நீதான் நான் தான் நீ. உன் மனசாச்சுதான் சொல்லு. என்ன உங்க சார வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? என்ன வந்திருக்கு உள்ளுக்குள்ள? அப்பாடா, நீதானா? நான் கூட வேற யாரதும் வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் பார்த்தேன். அவரு தூங்குறாருல, எப்படி எழுப்புறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எனக்குள்ளுக்குள்ளலாம் எதுவும் வரல. நீலா, நீ போய் சொல்றத வெளியில யார் வேணாலும் நம்பலாம். நான் எப்படி நம்புவேன்னு நீ நினைக்கிற? நீ பார்த்த பார்வைக்கு இது அர்த்தம் இல்ல, அந்த பார்வைக்கு அர்த்தமே வேற. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். நீ பாரு, நீ எது கற்பனாலாம் கட்டிக்காத, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அவரை எப்படி எழுப்புறதுன்னு தான் பார்த்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்ல. ஓ அப்படி, சரி சரி, அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் போல இருக்கு. அது சரி, உனக்குதான் இவரை பிடிக்கல, அப்படிதானே நிலா? உனக்கு அந்த சார பிடிக்கல தானே? ஏய், அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. அவரை எனக்கு பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்ல. ஏய், இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? அவரை பிடிக்கும்ங்கிற, ஆனா அப்படி இல்லைங்கிற. அப்ப வேற என்னதான் அர்த்தம்? அவரை பிடிக்கும்னா அவரு நல்ல டைப் இல்ல, அதனால எனக்கு பிடிக்கும். நேத்து கூட மிச்சுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அதனால பிடிக்கும். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட இது வரைக்கும் எந்த கோவமும் காட்டாம நல்ல விதமா பேசுறாருல்ல, அதனால பிடிக்கும். அப்புறம் என்ன, என் மேல என்ன கோவம் இருந்தாலும் அதை பெருசா என்கிட்ட காட்டாம என்கிட்ட நார்மலா பேசுறாருல, அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் அவர் என்ன செல்லமா குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடாருல, அது எனக்கு பிடிக்கும். ஐயோடா, என்ன பிடிக்கும்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனா? ஏனிலா, அவரை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்கா? அப்போ அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ போ, நீ பேசிட்டே இருந்தா இப்படிதான் ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். நான் அவரை எழுப்பணும், அவருக்கு காஃபி கொடுக்கணும்ல. அவர் பாவம் நைட்டெல்லாம் தூங்கல, சரியா தூங்காம இப்பதான் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. இருந்தாலும் டைம் ஆகுதுல்ல, அவருக்கு பசிக்கும்ல. சீக்கிரம் எழுந்துச்சு அவர் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து டிஃபன்லாம் கொடுக்கணும்ல. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலை ஆகுமா? நீ போ, நீ இதோட வராத, போ போ போ. அடிப்பாவி, நேத்து வந்தவருக்காக இத்தனை வருஷம் கூடவே இருந்தவள போப்போன்னு சொல்றேன். அது சரிடி, இங்க பாரு, நாளைக்கு உனக்கு ஷேர் பண்றதுக்கு நான் தான் வேணும், தெரியும்ல? எது வந்தாலும் நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ணி ஆகணும். அதுக்காக என்ன கொஞ்சம் பார்த்து பேசுடி. அதெல்லாம் அப்ப பாத்துக்கோ, இப்ப போ. சார் 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 சார், எழுந்துறீங்க சார். சார் ஏய் மார்னிங், ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ? அப்படிலாம் இல்ல சார், மணி இப்பதான் 8 ஆக போகுது. ஏய், என்ன சொல்ற, மணி 8ஆ? ஆமா, இங்க எங்கேயாவது பார்க் இருக்கா போய் வாக் பண்ற மாதிரி? இருக்கு சார், ஆனா என்ன கொஞ்சம் லாங்ல இருக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போறது வேஸ்ட் தான். சரி, எனக்கு காஃபி வேணும். சரிங்க சார், நான் காஃபி கொண்டு வரேன், நீங்க போய் குடிச்சிட்டு வந்துறீங்களா? ஏன் உங்க வீட்டுல குடிச்சாதான் காஃபி தருவீங்களா? அதுக்கு முன்னாடி தர மாட்டீங்களா? அதானே சார் நல்ல பழக்கம். பெட் காஃபி குடிக்கிறது அந்த அளவுக்கு நல்ல பழக்கம் இல்லல்ல. நீங்க குளிச்சிட்டு இல்ல அட்லீஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். சரி குல்ஃபி, இத்தனை நாள் பழக்கத்தை எப்படி மாற்ற முடியும்? அதெல்லாம் முடியாது, எனக்கு காஃபி வேணும், போய் காஃபி எடுத்துட்டு வாடி. சார், என்ன இது கெட்ட பழக்கம்? பிரஷ் பண்ணாமலே காஃபி குடிப்பாங்களா? ஐயே, அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் குளிச்சிட்டு வாங்க, நான் காஃபி கொண்டு வரேன் சார், ப்ளீஸ் சார். அது சரி, முடியாதுன்னு சொல்ல கூட முடியலையே, ஏதாவது பேசியே நம்மள ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறோம். சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு, நான் குளிச்சிட்டு வரேன். ஓடி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுவேன் சார், நீங்க குளிச்சிட்டு ரெடியா இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிடி குல்ஃபி. ஓய் குல்ஃபி, ஓய் குல்ஃபி, ஏய் குல்ஃபி எங்கடி இருக்கா? எங்க போனா இவா? குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்னான், இன்னுமா எடுத்துட்டு வரா? குல்ஃபி, ஓய் குல்ஃபி. டேய் அர்ஜுன், இங்க நின்று கூப்பிட்டாலாம் வரமாட்டான், வெளியில போ, வெளியில போனாதான்
அவ எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வர முடியும். நிலாக்குட்டி, நிலாக்குட்டி. ஓ சார் அவங்க அக்காவை தேடுறாரு போல இருக்கேன். நான் வந்து 1.5 நாள் ஆக போகுது. சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அவ்வளோ என்ன இவருக்கு வீராப்பு? இருடா பேச வைக்கிறேன். நிலாக்குட்டியா கூப்பிடுறேன். நிலாக்குட்டி வராளா இல்ல குல்ஃபி வராளான்னு பார்ப்போம். குல்ஃபி, ஓய் குல்ஃபி. எதுக்கு இப்ப இவரு அக்காவை தேடுறாரு? அக்காவை ஏதாவது திட்ட போறாரா? அக்கா இவர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம நிலாக்குட்டியை கூப்பிட்டு வெளியில போயிடணும். வாரா திரும்பி பார்த்துட்டு என்ன கூட கேட்காம அந்த பக்கம் திரும்பிக்கிறான். டேய் என் ஃபேக்டரியில வேலை செய்யணும், என்ன மீட் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் அவங்க எதிர்க்கவே நிக்கிறேன், என்கிட்ட பேச முடியல. இவனுக்கு நம்ம மேல பயமா இல்ல கோபமா என்னன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இருடா ஓய் குல்ஃபி. ஐயோ அக்காவை திட்டதான் கூப்பிடறாருன்னு நினைக்கிறேன். நிலாக்குட்டி, ஓய் குல்ஃபி. நிலாக்குட்டி, சொல்றா வச்சு. ஓய் குல்ஃபி இங்க வாடி. நிலாக்குட்டி இங்க வா. ஓய் குல்ஃபி ஒழுங்கா இங்க வந்துரு. நிலாக்குட்டி என் கூட வா. நிலாக்குட்டி, ஓய் குல்ஃபி ஒழுங்கா என் கூட ரூமுக்கு வா. ஆமா இப்ப 2 பேருக்கு என்ன ஆச்சு? எதுக்கு மாறி மாறி என்ன ஏல போட்டுட்டு இருக்காங்க? இவன் என்னடா நிலாக்குட்டிங்கிறான், அவர் என்னடா குல்ஃபிங்கிறாரு. இப்ப நான் யார் பக்கம் போவேன்? ஐயோ என்னடி நிலா உனக்கு வந்த சோதனை. நிலாக்குட்டி என் கூட வா. குல்ஃபி என் கூட ரூமுக்கு வா. நிலாக்குட்டி நீ ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் என் கூட வந்துட்டு அப்புறமா போவோம். ஓய் குல்ஃபி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ என் கூட ரூமுக்கு வர. ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா 2 பேருக்கும் இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி மாறி மாறி என்னை வச்சு செய்யறாங்க? இப்ப நான் என்னென்ன பண்ண போறேன்? வச்சு தங்கத்தை பாப்பேனா இல்ல சார பாப்பேனா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவிச்சு கண்ணா எனக்கு நீயும் வேணும்டா. சார் எனக்கு நீங்களும் வேணும். நான் இப்ப யார்கிட்டன்னு போறது? வச்சு கண்ணா நீ அக்கா மேல கோச்சிப்பியா? சார் கூட நான் ரூமுக்கு போனா நீ அக்கா மேல கோச்சிப்பியாடா? இல்ல சார் நான் வச்சு கண்ணனை பார்த்தா நீங்க என் மேல கோச்சிப்பீங்களா? நிலாக்குட்டி, ஓய் குல்ஃபி. ஐயோ 2 பேரும் எதுக்கு என்ன இப்படி பாடுபடுத்துறாங்கன்னு தெரியலையே. தம்பியும் வேணும் அவரும் வேணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அச்சோ பாவமே, குல்ஃபி முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அச்சோ இவளை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பியை பார்க்கறதா இல்ல என்ன பார்க்கறதான்னு தவிக்கிறாளே. அது சரி, நேற்று வந்து எனக்காக கூட இவ தவிக்கிறாளே. டே அர்ஜுன், என்னென்னமோ யோசிக்கிறேன். அப்படிலாம் யோசிக்காத. இதுக்கு மேல விட்டா இவ அழுதுருவா. குல்ஃபி அப்படிலாம் என் முன்னாடி அழுதுறாத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். சரி நான் சும்மா தாண்டி விளையாடுனேன். நீ உன் தம்பியே பாரு. டே அர்ஜுன் அமைதியா போ, அப்பதான் அவளை பாப்பா. நீ அவர் கூடவே ரூமுக்கு போக்கா. நான் சும்மா தான் கூப்பிட்டேன். நான் எப்ப வேணாலும் உங்ககிட்ட பேசிப்பேன், அப்புறம் கூட பேசிக்கிறேன். தேவிச்சு அமைதியா இந்த இடத்த விட்டு போயிடு. அப்பதான் நிலாக்குட்டி சார் கிட்ட போவா. நம்ம போயிடலாம். நிலாக்குட்டி 2 பேரும் கோரஸா வர கூப்பிடுறாங்களே. நிலா இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுது போல இருக்கே. ஓய் குல்ஃபி நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சே வந்து பாரு, நான் ரூமுக்கு போறேன். இல்ல நிலாக்குட்டி நீ போய் பாரு. நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன். நான் எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கிறேன். என்ன இன்னும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போறேன். நீ போய் பாரு. குல்ஃபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பேசணும் பேசிட்டு வா. நான் ரூம்ல வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். பேசிட்டு வா. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓய் குல்ஃபி என்ன நைட்டு சொன்னது மறந்துருச்சா என்ன? ஐயோ ஆமால மறந்துட்டேன். இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். நான் மிச்சக்கிட்ட பேசிட்டு வரேன். பொறுமையாவே பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். உடனே வந்துடுவேன் சார். உங்களுக்கு காஃபி வச்சிருக்கேன், இருங்க அது மட்டும் கொடுக்குறேன். காஃபி குடிங்க, நான் அதுக்குள்ள வச்சுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க எப்போ வந்தாலும் டிஃபன் சாப்பிடலாம். நான் போய் காஃபி எடுத்துக்கிறேன், நீ பேசு. அத்தை கிச்சன்ல தானே இருக்காங்க, நான் காஃபி வாங்கிக்கிறேன், நீ பேசு. சார் நீங்களா இப்ப சொன்னது? நீங்களா அம்மா கிட்ட போய் காஃபி வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமா, கிச்சன்ல அவங்க தானே இருப்பாங்க. நீ இங்க பேச போறேன்னா அப்ப கிச்சன்ல அவங்க இருப்பாங்கல்ல. நான் போய் காஃபி வாங்கிக்கிறேன், நீ பேசு. என்னடி குல்ஃபி, இதுக்கு ஷாக் ஆகுறதுக்கு எதுவுமே இல்லையே. இல்ல சரிங்க சார், நீங்க போங்க. அம்மா காஃபி தருவாங்க, குடிச்சிட்டே இருங்க. நான் வச்சுக்கிட்ட பேசிட்டு உடனே வந்துடுறேன். சரி பார்த்துட்டு வா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே வா. மாப்பிளைக்கு டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிளை எப்போ வந்தாலும் சாப்பிடலாம். இந்த நிலா என்ன பண்ணன்னு தெரியலையே. மாப்பிளைக்கு டைமுக்கு டிஃபன் கொடுக்கணும்ன்ற அறிவே இல்லை இவளுக்கு. இவளை என்னதான் சொல்றது, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. நிலா
சரி நிலா வரட்டும், அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய் அர்ஜுன், தைரியமா காஃபி வாங்க வந்துட்டேன். இப்போ கூப்பிடுறதுக்கு ஏன் தயங்குற? கூப்பிட்டு காஃபி வாங்கி குடிடா. விச்சு, என்னம்மா என்ன வேணும்? இங்க பாரு, இப்போதைக்கு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா மாப்பிளைக்காண்டி எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நான். உனக்கு அப்புறமா வந்து பேசுறேன் உன்கிட்ட, சரியா? இப்போதைக்கு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. போங்க போய் அங்க நிலாக்குட்டி எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு போ. விச்சுக்கண்ணா, சொன்னா கேட்க மாட்டேன் நீ. அம்மாவை தலை பண்ணிட்டே இருக்க. விச்சுக்கண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிளையும் நிலாக்குட்டியும் கிளம்பிடுவாங்கம்மா. சாயங்காலம் கிளம்பிடுவாங்கல்ல, அது வரைக்கும் தானே நம்ம மாப்பிளையை கவனிக்க முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்பட்டேன். நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன், சரியா? மாப்பிளை கிளம்புனதும் என் விச்சுக்கண்ணாக்கு என்னென்ன வேணுமோ அம்மா எல்லாமே செஞ்சு தரேன், சரியா? இப்ப இவன் என்கிட்ட உதவ வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். இவனை டேய், இப்ப என்னடா வேணும் உனக்கு? உன்ன ஐயோ மாப்பிள, நீங்களா இவ்வளவு நேரம் கூப்பிட்டது? ஆமா சார், காஃபி நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னு குல்ஃபி சொன்னா, அதான் வாங்கலாமேன்னு வந்தேன்னா, வந்த இடத்துல நீங்க நல்ல மரியாதை கொடுத்தீங்க. ஐயோ மாப்பிள, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் உங்களை எதுவும் சொல்லல. நீங்கன்னு தெரியாம நான் விச்சுன்னு நினைச்சுதான் அப்படிலாம் பேசிட்டேன் மாப்பிள. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. விச்சு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பானா, அதான் அவன் தான் நினைச்சிட்டு நான் அப்படிலாம் பேசிட்டேன் மாப்பிள. நீங்க வந்தீங்க, ஒரு வார்த்தை அத்தான கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் சட்டுன்னு திரும்பி பார்த்துருப்பேனே. நீங்க விச்சு மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் விச்சுன்னு நினைச்சிட்டேன் மாப்பிள. நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. காஃபி வேணும், கொடுப்பீங்களா? ஐயோ என்ன மாப்பிள இப்படி கேட்டீங்க? உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காஃபி தானே, காஃபி கொடுக்காம இருப்பேனா? இந்த நிலா வேற எங்க போனான்னு தெரியலையே. எனக்கு கையை ஓடல, காலை ஓடல. ஐயோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. மாப்பிள ஒரு 2 நிமிஷம் இருங்க, இந்த காஃபி எடுத்து வந்து தரேன். அத்தை, நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, காஃபி இருக்கட்டும். நான் குல்ஃபி கிட்டே வாங்கிக்கிறேன். நான் ரூமுக்கு போறேன். அவ வந்தானா அவகிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் ரூம்ல இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல மாப்பிள, காஃபி தானே, இப்ப கொடுத்துறேன், இருங்க. இல்ல அத்தை, பரவாயில்ல. நீங்க பதட்டத்துல கொதிக்கிற காஃபி மேல ஊத்திர போறீங்க. இல்ல வேண்டாம், நான் ரூமுக்கு போறேன். நீங்க குல்ஃபி கிட்டே கொடுத்து அனுப்புங்க. அவளே கொடுக்கட்டும். அத்தாடி போயிடணும். சொல்லுடா, எதுக்காக கூப்பிட்டு இருந்தேன்? நிலா குட்டி, நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேனே. நான் சும்மா இங்க இருந்தேனா, சரி நீ என்ன பண்றேன்னு தெரியலேன்னு நிலா குட்டின்னு கூப்பிட்டேனா, அப்ப போல சார் வந்தாரு. அவரு ஒண்ணு குல்ஃபி அப்படின்னு கொஞ்சம் கோபமா கூப்பிட்டாரா. எங்க அவரு ஒண்ணு திட்ட போறாருன்னு நினைச்சுதான் நான் உன்னை கூட்டிட்டு போயிடலான்னு நினைச்சேன். அதனாலதான் நானும் உன்னை கூப்பிட்டேனே. ஆனா சார் ஒண்ணு திட்டுற மாதிரி கூப்பிடல போல இருக்கு. சும்மா தான் கூப்பிட்டுருக்காரு போல எல்லாம். ஓ, அப்போ இதுதான் விஷயம். சரி, இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டா 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க போல இருக்கே. இதுக்குதான் 2 பேரும் போட்டி இருக்கீங்க போல இருக்கு. இவங்க 2 பேரையும் பேச வைக்கணுமே. பேச வைக்கிறேன். விச்சுக்கண்ணா, அவர் ஏன்டா என்ன திட்ட போறாரு? அவரு இப்பெல்லாம் என்ன திட்டதில்ல. இப்பெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுறாருடா. ஆமா நிலா குட்டி, சாரு கல்யாணத்துல பார்த்த மாதிரி இல்ல. அப்போ அவர் ரொம்ப கோவமா இருந்தாரு. நான் கூட இவர் கொஞ்சம் டெரர் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா போக போக தான் தெரியுது, நீ சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் சாஃப்ட் தான் போல. இப்ப கூட அவர் உன்னை எவ்வளவு தேடினாரு தெரியுமா? குல்ஃபின்னு ரூம்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாரு. உன்னை ரொம்ப தேடுறாரு நிலா குட்டி. சொல்ற மாதிரி அவர் என்ன தேடுறாரு தான். இப்போ இங்க இருக்கிறதுனால என்ன தேடுறாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டா இதே மாதிரி என்ன தேடுவாரா? காலம் முழுக்க என்ன தேடுவாரா? ஏனிலா, நீ ஏண்டி இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீ இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டியே. உனக்கு அவர் தேடினா என்ன, தேடலனா என்ன? நீ அவரும் தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் என்ன? நிலாக்குட்டி சொல்றேன் வச்சு. என்ன சொல்றேன்? நான் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், அவர் உன்ன ரொம்ப தேடுறாருன்னு சொன்னேன். நீ என்னடானா மெய் மறந்து நின்றுட்டு இருக்க? என்ன நிலாக்குட்டி, 2 பேரும் வர வர ஒரு மாதிரி இருக்கீங்க. நீயும் சரியில்லை, சாரும் சரியில்லையே. ஆமா, என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவும் இல்ல, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. சரி சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியாரா? வா, அக்கா உனக்கு இட்லி ஊட்டி விடுறேன். எல்லாம் ரெடியா இருக்கு, நீ சாப்பிடுறியா? வா. நிலாக்குட்டி, நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, என்னோட பாப்பாவும் நீ தான். என் குட்டி பாப்பா என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் புரியுது. நல்லதா நடந்தா சரிதான். எனக்கு டிஃபன் இப்போ வேண்டாம், நீ முதல்ல போய் சாரை கவனி. சாருக்கு தேவையானதை கொடு. முதல்ல அவரை பாத்துக்க, அப்புறமா இந்த விச்சு கண்ணாவை பாரு. விச்சு கண்ணா எப்பவும் கோச்சிக்க மாட்டான். நீ போய் சாரை பாரு. போங்க போங்க.
என்னடா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா எதுவும் இல்லை. அவரு நம்ம வீட்டுல கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாரு, அதனால என்ன தேடுறாரு, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் கிடையாது. போடா. அக்கா நம்பிட்டேன். சரி சரி நான் நம்பிட்டேன். நீ போய் சாரை பாரு போ. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ போய் சாரை பாருக்கா. எங்க போற? இன்னைக்கு முழுக்க நீ எங்க வெளியில போக கூடாது. அக்கா 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட வேண்டாம். நீ எங்க வெளியில போவாத, இங்கே இரு. இங்கே போல நிலாக்குட்டி, சும்மா இங்கதான் பக்கத்துல தான். உடனே வந்துருவேன். ஒரு 10 நிமிஷம் தான், உடனே வந்துருவேன். சரி 10 நிமிஷத்துல வந்துடணும். அதுக்குள்ள நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அப்புறம் சரி, நீ ஏண்டா அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அவர் மேல நீ ஏதாவது கோவமா இருக்கே என்ன? அன்னைக்கு அவர் உன்னை அடிச்சிட்டாரே, அதனால கோவமா இருக்கியாடா விச்சு? ஐயோ நிலாக்குட்டி, நீ என்ன இப்படி கேக்குற? சிச்சி அப்படிலாம் எதுவும் இல்ல. இன்னும் சொல்லனா, அன்னைக்கு நான் நடந்த விஷயத்தையே எப்பயும் மறந்துட்டேன் நிலாக்குட்டி. அதுவும் எனக்கு இப்ப கூட ஞாபகத்திலே இல்ல. அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல. அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் தான். நான் போய் பேசி அவரெல்லாம் என்கிட்ட பேசுவாரான்னு தெரியலல்ல. ஒருவேளை நான் பேசி எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுமா? அது பார்க்குற உனக்கும் கஷ்டமாயிடும்ல. அதனால தான் நிலாக்குட்டி நான் பேசாம இருக்கேன். மற்றபடி எனக்கு அவர் மேலலாம் கோவம்லாம் கிடையாது. நான் முன்னாடிலாம் அவரை திட்டுவேன் தான். பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தால் மட்டும் போதாது, ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாவே அவர் பார்க்க மட்டும் இல்லை, எல்லா செயல்லையுமே அவர் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. என் நிலாக்குட்டியுமே கூடி சீக்கிரம் நல்லா பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அவரு என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான், என் அக்காவோட ஹீரோ. சரிடா வச்சு, நாங்க இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள அவர்கிட்ட நீ ஒரு வார்த்தையாவது பேசுடா வச்சு. இந்த அக்காக்காக ப்ளீஸ்டா வச்சு கண்ணா. நிலாக்குட்டி நீ என்ன இப்படி கேட்டுட்ட? நான் பேச ரெடியா தான் இருக்கேன். அவர் தான் என்கிட்ட பேசுவாரான்னு தெரியலல்ல, அதுக்கு தான் யோசிச்சேன். உனக்கு என்ன, நான் இப்ப சார்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? வா இப்ப கூட பேசலாம், இப்பவே பேசலாம். என் நிலாக்குட்டிக்காக நான் எது வேணாலும் செய்வேன், தெரியும்ல நிலாக்குட்டி. நீ இப்பவே சார்கிட்ட பேசுவா சொல்லு, நான் போய் பேசுறேன். கண்ணா நீ எனக்காக எதுவும் செய்வேன்னு தெரியும். நீ எங்க வெளியில போனன்னு சொன்னல, போயிட்டு வா. அதுக்குள்ள அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அப்ப வந்து பேசு. நீ ரொம்ப பேசணும்னாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேளு, அது போதும். நிலாக்குட்டி அவ்வளவுதானே? உனக்காக இது என்ன, நீ எவ்வளவு வேணாலும் பேசுவேன். அவர் என்கிட்ட பேசுவானாலும் பரவாயில்ல, ஏன் என்னை இன்னும் 4 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. என் நிலாக்குட்டிக்காக நான் எதுவும் செய்வேன். கண்டிப்பா போய் சார்கிட்ட பேசுறேன், சரியா? இன்னைக்கு நீங்க கிளம்பத்துக்குள்ளாரு நான் கண்டிப்பா சார்கிட்ட பேசிடுவேன். நான் சார்கிட்ட பேசினா நீ சந்தோஷப்படுவல்ல, அப்ப நான் கண்டிப்பா பேசிடுவேன் நிலாக்குட்டி. தங்கண்டா நீனு, உன்னை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிடா வச்சு, நான் ஈவினிங் கிளம்பிடுவேன். உனக்கு எதுவும் கஷ்டமாலாம் இல்லைல்ல? நிலாக்குட்டி நேற்று வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதனால கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. அதான் நீ என்ன அடிக்கடி வந்து பார்க்க சொல்றல, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உடனே வந்துடுவேன் நிலாக்குட்டி. வரலாம்ல? டேய் என்னடா கேள்வி இதெல்லாம்? அதெல்லாம் நீ எப்போ வேணாலும் வரலாம். அங்க யார் உன்னை எது சொன்னாலும் சரி, அதெல்லாம் நீ காதுலயே வாங்கிக்காத. நீ இந்த நிலாக்குட்டிக்காக எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், சரியா? அப்புறம் என்ன, கண்டிப்பா வந்துடுவேன் நிலாக்குட்டி. சரி சரி நீ போ, சார் ரொம்ப நேரமா பசியில இருப்பாரு. முதல்ல போய் அவருக்கு டிஃபன் கொடு போ. உங்க சாருக்கு நான் போய் டிஃபன் கொடுக்குறேன், சரியா? நிலாக்குட்டி ஏன் சார் இல்ல, நம்ம சார், ஓகேவா? என்ன பண்ற இந்த குல்பி, இன்னும் ரூம் பக்கமே வரல? அடியே அது சரி, உன் தம்பி ஒருத்தன் உன் பக்கத்துல இருந்தான், என்னையும் மறந்துடா போல இருக்கேன். நான் ஒருத்தங்க இருக்கேன்றதையும் டோட்டலா இப்ப மறந்துடான்னு நினைக்கிறேன். என்னடி பண்ற, சீக்கிரம் வாடி குல்பி. சார் இல்லங்க, காஃபி எடுத்துக்கோங்க சார். காஃபியா? அடியே குல்பி, 8 மணிக்கு எழுந்திரிச்சண்டி, 9:30 மணிக்கு காஃபி கொண்டு வந்து தரேன். இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? அது சரி, உங்க வீட்டுக்கு வந்ததுனால என்னை வச்சு செய்யற அப்படிதானடி? ஐயோ இல்ல சார், அது வந்து நான் அப்பவே காஃபி கொடுத்துருப்பேனா, நீங்க தான் விச்சிக்கிட்ட பேசிட்டு வா, அப்புறம் நான் போய் அத்தைக்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. சரி நீங்க அம்மா கிட்ட வாங்கியிருப்பீங்க போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறமா தான் அம்மா நடந்ததை சொன்னாங்க. அம்மா உங்களை ஏதோ சொல்லிட்டாங்களாமே. என்ன சார்
அம்மா சொன்னதுனால உங்களுக்கு கோவமா இருக்கீங்களா? ஏய், அத்த உடனே என்ன சொல்லலாம், உன் தம்பின்னு நினைச்சு என்ன திட்டாங்க அவ்வளவுதான். ஆனா என்னன்னு நினைச்சலாம் அவங்க திட்டல. நீ அதுக்குள்ள கதையை மாத்தாத, சரியா? சே சே சே, அப்படிலாம் இல்ல சார். அம்மா சொன்னாங்க விச்சுன்னு நினைச்சு வாடா போடான்னு மாப்பிளைய சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார். அம்மா அப்படி சொன்னதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னாங்க சார். சார், அம்மா வேணும்னு அப்படி சொல்லல, விச்சுன்னு நினைச்சுதான் அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல, அப்படியே தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஏய், அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கலாம். எனக்கு எங்க அம்மாவும் ஒண்ணுதான், அத்தையும் ஒண்ணுதான். என்ன அவங்க வாடப்படான்னு சொல்றதுனாலதான் நான் கோச்சிக்க மாட்டேன். அவங்க விச்சுன்னு நினைச்சு சொன்னாலும் பரவாயில்ல, நானும் நினைச்சு சொன்னாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். அப்போ நான் கூட வாடப்பட சொன்னா கோவப்பட மாட்டாரோ? சொல்லி பார்க்கலாமா? சொல்லிதான் பாரு கண்ணம் எப்படி பழுக்குதுன்னு. ஐயோ, இது என்ன? நான் மனசுக்குள்ளதான் நான் நினைச்சேன். இவருக்கு எப்படி கேட்டது? நீ இப்ப என்ன நினைப்பானு எனக்கு நல்லா தெரியும்டி. ஓய் குல்பி, காஃபியை கொடு. ஏதாவது கூப்பிடணும்னு நினைச்சேன், மவள கண்ணும் ரெண்டும் பப்பாளி பழம் மாதிரி பழுத்துடும் பாத்துக்க. காஃபியை கொடுடி. அடியாத்தி, மனசுக்குள்ள எதுவும் நினைக்க கூடாது போல இருக்கே. இவரு கரெக்டா கெஸ் பண்றாரு. காஃபியை கொடுத்துட்டு அமைதியா போயிடுடி நீலா, அதான் உனக்கு நல்லது. கண்ணும் இப்பதான் நமக்கு நல்லா இருக்கு. நானே இப்பதான் அழகா இருக்கேன்னு அப்பப்ப என்ன ரசிச்சிட்டு இருக்கேன். இவர் கண்ணு பழுத்துறன்னு சொல்றாரு. வேண்டாம், நமக்கு எதுக்கு வாடாவது போடாவது, நம்ம சாரினே கூப்பிட்டு போயிடும். ஓய் குல்பி, என்ன ஒரு முடிவுக்கு வந்தியா? சார், நான் எதுவும் நினைக்கல சார். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஏன் சார் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அப்படிலாம் நினைக்கல. என்னங்க காஃபி. ஓய் குல்பி, நீ இப்ப என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. காஃபியை கூட எடுத்துட்டு போய் டிஃபன் எடுத்து வை, பின்னாடியே வரேன் போடி. சரிங்க சார், என்னங்க காஃபி. ஆனாலும் இதெல்லாம் அழில் போங்க. சே, இவர் மட்டும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை பாடி போடின்னு சொல்லுவாராமா. நம்ம இவரை ஒரே ஒரு வாட்டி வாடா போடான்னு சொல்லலாமான்னு நினைச்சதுக்கு கண்ணு பழுத்துறோமே பழுத்துறோம். ஆதி எப்படி பழுக்கும்? உண்மையிலே பழுத்துறோமோ? நமக்கு எதுக்கு, நம்ம போய் டிஃபன் எடுத்து வைப்போம். மத்தாடி, அப்பா எப்படி ஓடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததா அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே கண்ணு பழுத்திருக்கும் போல இருக்கே. ஐயோ நீலா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. கொஞ்சம் கோவக்காரதான் போல இருக்கு. பாடியோ பேச்சிலே ஒரு சூடு தெரியுதே. இது யாரு கால் பண்றது? இது புது நம்பரா இருக்கு. அம்மா வேற நேற்று நைட்டு ஃபோன் வந்ததுன்னா எடுத்துட்டு வந்தேன்னாங்க. அம்மாவும் சொன்னாங்க இது புது நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னு. யாருன்னு தெரியலையே. சரி, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது, இல்ல ஸ்கூல்ல இருந்து கூட கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு கேட்போம். ஹலோ, யாருங்க? ஹலோ, என்ன நிலா மேடம் ரொம்ப பிஸி போல இருக்கே. பிரியா, பிரியா நீயா? பரவாயில்லையே, இன்னும் என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க போல இருக்கே. நான் கூட நான் சொல்லிதான் பிரியா பேசுறேன்னு நீ தெரிஞ்சுப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஹலோன்னு சொன்னதுமே நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன மறக்கல, அப்படிதானே? பிரியா, எதுக்கு பிரியா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? உன் குரல் எனக்கு தெரியாதா என்ன? நம்பர் தான் ஏதோ புது நம்பரா இருந்தது, அதனால யாருன்னு கேட்டேன். உன் நம்பர் வந்திருந்ததுன்னா யாருன்னு கூட கேட்டிருக்க மாட்டேன் பிரியா. அது சரி, நீ யாருன்னு கேட்குற இடத்துல நான் இருக்கேன்ல. சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆமா, நேற்றுலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? என் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற. அப்படி என்ன உனக்கு வேலை சொல்லு. என் ஃபோனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அது ஒன்றும் இல்லை பிரியா, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அந்த ஃபோன் எங்கே வச்சேன்றது மறந்துட்டேன். ஃபோனே நான் பார்க்கல, இல்லைன்னா நான் கால் அட்டன் பண்ணியிருப்பேன் பிரியா. ஓ, அம்மா வீட்டுக்கு போயிருக்கியா? ஆமா, எதுக்கு போயிருக்க? ஓ, இந்த மாதிரி வீடுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு போயிருக்கியோ? ஆமா, அர்ஜுன் எங்க? அவனையும் கூட கூப்பிட்டு தான் போயிருக்கியா என்ன? பிரியா, கொஞ்சம் மரியாதையா பேசு பிரியா. அவரும் இங்கதான் இருக்காரு, இங்க பாரு. அவரை கொஞ்சம் மரியாதையா பேச. தேவையில்லாம அவன் இவன்லாம் பேசாத, எனக்கு பிடிக்கல. ஏய், என்ன சொன்ன? என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா? இங்க பாரு, ஏன் அர்ஜுனா? ஆமா, இவனு மட்டும் இல்ல, நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். இங்க பாரு, என்ன
எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரடி? தேவையில்லாதெல்லாம் பேசாத. ஏன் அர்ஜுன் அங்க இருக்கானான்னு தான் நான் கேட்டேன். இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அதை தவிர எனக்கு ஆர்டர் போடுற வேலைலாம் நீ வச்சுக்காத. ஆமா, அர்ஜுன் அங்க என்ன பண்றான்? போய் அர்ஜுன் கிட்ட போன கொடு. பிரியா, நீ அவர்கிட்ட பேசும்போது எப்படி வேணாலும் பேசிக்கா, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா ஏன் முன்னாடி அவரை பத்தி பேசும்போது மரியாதை கொடுத்து பேசு. தேவையில்லாம ஏன் முன்னாடி அவன் இவன்லாம் பேசாத. இப்ப அவர் ஏன் புருஷன், அதனால அவருக்கு மரியாதை கொடுத்துதான் நீ பேசணும். ஏன் முன்னாடி பேசும்போது அவருக்கு நீ மரியாதை கொடுத்துதான் பேசணும். அவரு ஏதோ ஆஃபீஸ் விஷயமா வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நம்பருக்கு கால் பண்ணு, அவர் எடுப்பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே எதிர்த்து பேசுவ? ஒண்ணு பிரியா, இப்ப இவகிட்ட கோவப்பட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. இவகிட்ட கோவப்பட்டா எதுவும் நடக்காது. இவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் இவன் நம்ம வழிக்கு வருவான். காம் டவுன் பிரியா, காம் டவுன். இவளா எப்படி பேசணுமோ அப்படி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர வழியா பாப்போம். என்ன சொன்ன? ஏன் அர்ஜுனுக்கு ஓ முன்னாடி நான் மரியாதை கொடுக்கணுமா? கொடுக்கறேன்டி. இன்னைக்கு ஈவினிங் வரேன்ல, உன் முன்னாடியே என் அர்ஜுனை நான் எப்படியெல்லாம் கூப்பிடுறேன்னு பாரு. அதுக்கு அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அதை பார்த்தாவது உனக்கு புரியட்டும். அர்ஜுன் என் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கான்னு அப்ப உனக்கு தெரியும்டி. ரொம்ப பேசல நீனு. காரணம் அர்ஜுன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்குது அதானே? அத சீக்கிரமே உன் கையாலே கலாட்டி கொடுத்துட்டு நீயே போயிட்டு வரேன்னு, நீயே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்ப பாருடி. அதை நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. பிரியா, நான் போனை வைக்கிறேன், நீ அவருக்கே கால் பண்ணு. வைக்கிறேன். ஏய் நிலா, கோச்சுக்கிட்டியா என்ன? நான் சும்மாதான் விளையாடுனேன். நான் உன் முன்னாடி இனிமே அர்ஜுன அவன் இவனு சொல்ல மாட்டேன், சரியா? கூல், ஓகே. அப்புறம் நிலா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே, நீ ஃப்ரீயா இருக்கியா? சொல்லு பிரியா, என்ன பேசணும் சொல்லு. இதெல்லாம் போன்ல பேச முடியாது, நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும். நான் உன்னை பார்க்கறதுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன், உன் மாமியார் வீட்டுக்கு வரேன், வந்து பேசுறேன், சரியா? நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவல? என்ன பிரியா சொல்ற? வீட்டுக்கா? சரி வா, நாங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவோம், நீ வா. ஓகே நிலா, அப்ப நம்ம ஈவினிங் பார்க்குறோம், பேசுறோம். ஓகே, சீக்கிரமா வந்துரு மாமியார் வீட்டுக்கு. ஏன் மாமியார் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு. என்ன பிரியா திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்றான்? என்ன விஷயமா இருக்கும்? என்கிட்ட வர என்னமோ பேசணும்னு சொல்றான். என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. ஏதாவது பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பத்தி பேசணுமா? என்ன பேச போறேன்னு ஒன்றும் புரியலையே. ஏ நிலா, நீ எதுக்கடி பயப்படுற? அதெல்லாம் பயப்படாத. அவன் என்ன பேச போறா? எது பேசுறதா இருந்தாலும் அவகிட்ட நீயும் போல்டா பேச. நீ எதுக்கு பயப்படுற, தயங்குற? அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ தைரியமா இரு. சார், என்ன இவ்வளவு நேரம்? எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? கிளம்பலாமா? லக்கேஜஸ் எல்லாம் ரெடியா இருக்கான், டைம் ஆகுது, கிளம்பலாம். அதெல்லாம் ரெடியா இருக்கு சார், கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பலாம் சார். சரி, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? அத்தை மாமா கிட்டலாம் சொல்லிட்டியா? அப்புறம் உன் தம்பி கிட்டலாம் பேசிட்டியா? கிளம்பலாம்ல? இல்ல போய் எல்லார்ட்டும் சொல்லிட்டு வரதான் சொல்லிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓடி. இல்ல சார், அம்மா அப்பா விச்சு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் சார், எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதுதான் சார், கிளம்பலாம். அது சரி, அப்புறம் என்ன, வா கிளம்பலாம். சரிங்க சார், நீங்க வாங்க, நான் லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு கார்ல வைக்கிறேன். ஓய் குல்ஃபி, நில்லு. சொல்லுங்க சார். ஓய் குல்ஃபி, என்னடி ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? என்ன உங்க அம்மா அப்பா தம்பியெல்லாம் விட்டுட்டு வரவன்னு ஃபீலிங்கா இருக்கான்? ஏய், அப்படி ஃபீல் பண்றேன்னா நீ வேணா இருந்து வா, எனக்கு தானே ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். நீ எப்போ வரேன்னு சொல்லு, நான் அப்போ வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணா இருக்கிறதுனா இரு. அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், விச்சு கிட்ட கூட சொல்லிட்டேன். விச்சு கூட சந்தோஷமா போயிட்டு வாக்கான்னு சொல்லிட்டான் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிளம்பலாம் சார். குல்ஃபி, என்னடி ஃபீலிங்கும் இல்லைன்னா அப்படியே உன் முகம் வாடி போயிருக்கு? ஓய், என்ன என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்? எதுவாக இருந்தாலும் சொல்லு,
ஏதோ சொல்ல வரேன் ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லு குல்ஃபி. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம கிளம்பலாம். உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல சார், வாங்க நம்ம போகலாம். சார் நீங்கள் வாங்க, நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். வாங்க சார். ஓய் குல்ஃபி, என்ன பிரியா கால் பண்ணலாம்? சார் அது அது வந்து சார் உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும். என்ன சொன்னா? உங்ககிட்ட ஏதாவது ரூடா பேசினாலா? உன்னை ஏதாவது திட்டினாலா? அப்படிலாம் எதுவும் பேசல சார், அவன் நார்மலாக தான் பேசணும். உங்களுக்கு கூட கால் பண்ணலாமே, நீங்கள் எடுக்கலன்னு ஏன்னு எனக்கு கேட்டான். எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்புறமா உங்களுக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன் சார். பண்ணாலா? ஆமாம் பண்ணா. சரிங்க சார், அதான் கேட்டேன், பண்ணாலான்னு கேட்டேன். சரிங்க சார், நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓய் குல்ஃபி, அவ ஃபோன் பண்ணாலா மட்டும் கேட்டேன். நான் அவகிட்ட பேசணுமா இல்லையான்னு கேட்கவே இல்லை. எப்படியும் பேசியிருப்பீங்கல்ல, அதை வேற நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன? அதை கேட்டு தெரிஞ்சு நான் கஷ்டப்படணுமா என்ன? நீங்கள் பேசியிருப்பீங்களா சார்? ஓய் குல்ஃபி, பேசணும்னு நான் சொன்னேன்டி. சார் என்ன சொல்கிறீங்க? அவ நிறைய வாட்டி எனக்கு கால் பண்ணிட்டா. நேற்றுலேருந்து கால் மேலே கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காளே. எந்த காலையும் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணல. நான் அவகிட்ட பேசவும் இல்லை. சார் அப்போ நீங்கள் பிரியா கிட்ட பேசலையா? இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவ காலையும் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். குல்ஃபி உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் சார் பிரியா காலையே நீங்கள் அட்டென்ட் பண்ணல? எப்பவுமே பிரியா கிட்ட நீங்கள் பேசுவீங்கல்ல? தெரியல, எனக்கு அட்டென்ட் பண்ணணும்னு தோணல. அட்டென்ட் பண்ணி அவகிட்ட பேசி ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு அதனாலே நான் அட்டென்ட் பண்ணல. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நான் அவகிட்ட பேசுறேன். நார்மலாக தான் பேசுறேன், சரியா? ஓய் குல்ஃபி, இப்போ நார்மல் ஆயிட்டியா? வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் சார், எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான் சார். அம்மா அப்பா வச்சு எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க. வாங்க போகலாம். சரி குல்ஃபி, நீ முன்னாடி போ, நான் வரேன். சரிங்க சார். என்ன பிரியா நமக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னதும் இவன் ஃபேஸே மாறிடுச்சு. ஒருவேளை நம்ம பிரியா கிட்ட பேசுறது இவனுக்கு பிடிக்கலையோ? என்னால் எதுவும் புரிஞ்சுக்க முடியலையே. என்ன பண்ணுறது? டே அர்ஜுன், பிரச்சனை மேலே பிரச்சனை வர மாதிரியே இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. பார்ப்போம். நீலாமா இங்க பாருமா, அங்க போயிட்டு எங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது, புரியுதா? இனிமே அதுதான் உன் வீடு. மாப்பிள்ள நல்லபடியா பாத்துக்க, அத்தை மாமாவையும் நல்லபடியா பாத்துக்க, பாரதியும் நல்லா பாத்துக்க. இனிமே நீதான் அங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும், சரியா? சும்மா அம்மா அப்பா பிச்சுன்னு எங்களையே மனசுல போட்டு நினைச்சிட்டு இருக்க கூடாது, சரியா? ஆமா நிலாமா, என் நண்பனையும் என் தங்கச்சியும் நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு நான் உனக்கு சொல்லாத நாளே இல்லை. என் நண்பன் எந்த இடத்துலையும் வருத்தப்படக்கூடாதுமா. அவனை நல்லபடியா பாத்துக்கணும், சரியாம்மா? கண்டிப்பாப்பா, அத்தை மாமான்னு எல்லாரையும் நல்லபடியா பாத்துப்பேன்ப்பா. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணு நல்ல மருமகன்னு பேரும் எடுப்பேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. நீங்களும் தான் என்னை பத்தியும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பேன். என்னை சந்தோஷமா தான் பார்த்துப்பாங்க. நீங்களும் அப்பா விச்சு, நீங்க 3 பேரும் என்னை பத்தி நினைச்சிட்டு இல்லாம நீங்க சந்தோஷமா இருங்க அம்மா. நான் விச்சுவை உங்ககிட்ட விட்டுட்டு போறேம்மா. விச்சுவை நல்லபடியா பார்த்துக்கோங்கம்மா. அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்கம்மா. அவன் வேணான்னு சொன்னாலும் விடாதீங்க. அவனை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. அவனை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. நான் அப்பப்போ வந்து பார்க்குறேம்மா. இல்லாமா வருத்தப்படாத. தம்பி எங்க இருக்கா? இங்க தானே இருக்கா? நீ எப்போ நினைச்சாலும் வந்து பார்க்கலாம். உன்னை அவனுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவனும் ஓடி வர போறான். இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? ஆமா நிலா குட்டி, நீ வருத்தப்படாத. நான் தான் சொன்னல, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வருவேன்னு. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உடனே கிளம்பி வந்துடுவேன். கண்டிப்பாடா வச்சு. அக்கா ஞாபகம் வந்துருச்சுன்னா உடனே வந்துரு. இதை பத்தியே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. பார்க்க போலாமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டுலாம் இருக்காத. இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, அக்கா ஓடி வந்துடுவேன், சரியா? நிலா குட்டி, நீ வருத்தப்படாத. இங்க பாரு, நான் வருத்தமே படல பத்தியா. முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ திடீர்னு என்னை விட்டுட்டு போனோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ என் நிலாக்குட்டி சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நிலாக்குட்டி, உனக்கு எதுனா வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வாங்கிட்டு வரேன், சரியா? என்னடா விச்சுவை நம்ம கஷ்டப்படுத்துறோமே அப்படிலாம் நினைக்காத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு,
உடனே வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். சரியா? நீ வச்சுக்கண்ணா, அக்காவை நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. நீ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். சரியா விச்சு? வேலைக்கு போறேன்னு சொன்னல, நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். நீ ரொம்ப ஆசைப்பட்டல அந்த த்ரெட் ஃபேக்டரி, அங்கதான் வேலைக்கு கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு சொல்றதால உனக்கு கன்ஃபார்மா ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ இந்த ஃபுட் டெலிவரி ஜாபுக்குலாம் போகாதடா விச்சு, ப்ளீஸ்டா. நிலாக்குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலாக்குட்டி. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை. அவர் பார்த்து சொல்லட்டும், கண்டிப்பாக நான் போவேன். சார் சொல்லி நான் போகாமல் இருப்பேனா? அதெல்லாம் நான் போவேன். அது வரைக்கும் இந்த ஜாப் போயிட்டுருக்கேன். சரியா? அந்த வேலைக்கு என்னைக்கு வர சொல்கிறாங்களோ அன்னைக்கு நான் போயிடுறேன். அது வரைக்கும் டெம்பரவரியாக இந்த ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? நீ என்ன நினச்செல்லாம் வருத்தப்படாத. சரிடா தங்கம், அக்கா கிளம்புறேன்னு நல்லபடியாக பார்த்துக்கணும். எதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. சரியா? அக்காவுக்கு அப்பப்போ கால் பண்ணு. உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஃபோன் பண்ணு. அக்கா கையிலே தான் ஃபோன் வச்சிருப்பேன். சரியா? கண்டிப்பாக நிலாக்குட்டி, உனக்கும் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு பண்ணு. நீ நல்லபடியாக பார்த்துக்க, சாரையும் நல்லபடியாக பார்த்துக்க. நிலாக்குட்டி, உன்னை போன சொல்றதுக்கு வாய் வருது, ஆனா மனசு வரல நிலாக்குட்டி. விச்சு தங்கம், வருத்தப்படாதடா. விச்சுமா, அக்காவுக்கு நேரம் ஆகுதுல, அங்கே பாரு மாப்பிள்ள வர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா கிளம்பட்டும், நீ வழி விடு. சரிம்மா. நிலாக்குட்டி, நீ கிளம்பு. நம்ம எது வந்தாலும் ஃபோனில் பேசலாம். நான் வருத்தப்படல, நான் சந்தோஷமாக தான் உன்னை வழி அனுப்புகிறேன். அதே போல் நீயும் சந்தோஷமாக போயிட்டு வா. போயிட்டு வா நிலாக்குட்டி. செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருமே. சரி நிலாக்குட்டி, நீ கிளம்பு. போயிட்டு வரேன் வச்சுக்கண்ணா, போயிட்டு வரேன் சார். போகலாம் சார், நான் கிளம்பிட்டேன், போகலாம். சரி கிளம்பலாம். நிலாக்குட்டி ஒரு நிமிஷம். சொல்லுடா விச்சு. என்னம்மா? நிலாக்குட்டி ஒரே நிமிஷம். சார், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் சார், உங்களை தான் கூப்பிட்டேனே. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என்ன வாங்க போங்கலாம் கூப்பிட வேணாம் சார். நீங்கள் விச்சுன்னே சொல்லி கூப்பிடலாம், இல்லைன்னா விஷ்ணுன்னே கூப்பிடுங்க. நீங்கள் எதுக்கு சார் என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிடுங்க சார். இது சொல்கிறதுக்கு 2 நாள் ஆயிருக்கு, அப்படி தானே? அது இல்லை சார், அது நான் பேசுனா நீங்கள் பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோன்னு ஒரு தயக்கம் தான் சார். அதனால தான் நான் பேசலை. நான் பேசலைங்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சாரி சார். சரி, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலாம், சும்மா தான் கேட்டேன். அப்புறம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் தான். எதுக்கு? நிலாக்குட்டி சொன்னா நீங்கள் எனக்கு அந்த த்ரெட் ஃபேக்ட்ரியில் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு, அதுக்கு தான் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அது எனக்கு நிறைவேறுமானே தெரியாமல் இருந்தது. என் நிலாக்கிட்ட சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு தெரியும். இப்போது அவள் உங்கள் மூலயமா எனக்கு அதை நிறைவேற்றிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், சீக்கிரமாக போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணு. அப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி அது இதுலாம் எதுக்கும் போக வேண்டாம், ஓகேவா? சீக்கிரமே உனக்கு ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், போயிட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணு, ஓகேவா? அதெல்லாம் போயிடுவேன் சார். சார், இந்த ஜாபுக்கு வரேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சார். அதனால ஒரு 1 மந்த் மட்டும் தான் போயிட்டு அதுக்கப்புறமா நின்றுறேன் சார். அதுக்கப்புறம் போக மாட்டேன். சரி, பார்த்துக்க. எதுனா கால் பண்ணு, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். சரியா? அப்புறம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க. அத்தையும் மாமாவையும் பத்திரமா பார்த்துக்க. நீ எப்போ வேணாலும் அங்கே வீட்டுக்கு வரலாம். இவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ எப்போ வேணாலும் வரலாம். வரணுமா வேணாம் யோசிக்காத, சரியா? அங்கே யாரும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். கிளம்பலாமா? டைம் ஆகுதுடி. சரிங்க சார், நம்ம கிளம்பலாம். விச்சு, போயிட்டு வரேன். அம்மா, அப்பா, கிளம்புறேன்ப்பா. அத்தா, மாமா, கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, அம்மா அப்பாலாம் கேட்டேன்னு சொல்லுங்க. பாரதியை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க. சரிங்க அத்தா, நான் பார்த்துக்கிறேன். என்ன கிளம்புறேன் மாமா, கிளம்புறேன்டா. ஓய் குல்ஃபி, டைம் ஆகுது, வா போகலாம். அது சரி, இவன் இப்போதைக்கு கிளம்ப மாட்டா போல இருக்கு. வேற வழி இல்லை, இவளை இழுத்துட்டு தான் போகணும் போல இருக்கு. ஓய் குல்ஃபி. சார், என்ன சார்? ஓய் குல்ஃபி, டைம் ஆகுதுடி. போயிட்டா இன்னைக்கு முழுக்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க போல இருக்கேன். சரி, ஃபீலிங் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஃபீலிங்ஸ்லாம் இருந்துட்டா எப்படி?
வீட்டுக்கு போகணும்டி, கிளம்பலாம். இல்ல சார், அது வந்து ஆமா சார். ஆஹா, அது ஒன்றும் இல்லடி குல்ஃபி. டைம் ஆகுதுன்னு உன்னை கூப்பிட்டேன்னா அது ஒரு வேகத்தில் இழுத்துட்டேன் போல இருக்கு. அதான் நீ என் பக்கத்தில் வந்துட்ட. தப்பா எடுத்துக்காத. உன்னை கூப்பிட்டேன், ஆனால் சரிங்க சார், நம்ம கிளம்பலாம். எப்பா என்ன பார்வடி இது. டி அர்ஜுன், இவ்வளோ இனி நேருக்கு நேராக பார்க்கவே கூடாது. எல்லாமே டேஞ்சரா இருக்கு. டேய், இங்கேருந்து முதல்ல கிளம்பிடு. அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என்ன கண்டடா இது, கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கா. சொல்லு பிரியா, என்ன விஷயம்? இவ்வளோ தூரம் வந்திருக்கா? ஏன் அர்ஜுன், நான் வரக்கூடாதா என்ன? நான் அப்படி சொல்லலையே பிரியா. என்ன விஷயம் தானே கேட்டேன். ஏதோ விஷயம் இருக்கும்ல. இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இல்லாம நீ வர மாட்டியே. அதான் கேட்டேன், என்ன விஷயம்னு. அதான் என் அர்ஜுன்றது. இப்போ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பத்தியா? அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா என்ன? நீ என்ன மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். பிரியா, தேவையில்லாததை பேசுறதை விட்டுட்டு தேவையானது என்னவோ அதை பேசு. கரெக்ட் அர்ஜுன், கரெக்டா சொன்ன. தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. தேவையானது கரெக்டா பேசணும் இல்லையா? நிலா, இனி என்ன காஃபி கையில வச்சுட்டே இருந்தா எப்படி? கொண்டு வந்து கொடு. என்ன சொன்ன அர்ஜுன்? நான் அவன் இவனு பேசக்கூடாதான். இப்ப பாருடி, முன்னாடியே என் அர்ஜுன நான் எப்படி பேசுறேன்னு. அர்ஜுன் அதுக்கு ஒரு வார்த்தை கூட என்னை மறுத்து பேசவே மாட்டான். அமைதியா நான் என்ன பேசுறேனோ அதை கேட்டுப்பான். பாரு. தேங்க்ஸ் நீலா. இட்ஸ் ஓகே பிரியா. டே அர்ஜுன், ஆமா உனக்கு காஃபி வேணாவா? நீ காஃபி குடிக்கலாம். நீலா, அர்ஜுனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடு. அவனுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை காஃபி குடிச்சிட்டே இருப்பான். அர்ஜுனை பத்தி உனக்கு தெரியாதே. அர்ஜுன் நிமிஷத்துக்கு நிமிஷம் காஃபி குடிச்சிட்டே இருப்பான். காஃபி பிரியன் அவன். காஃபினா அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா அர்ஜுன், நான் சொல்றது சரிதானே?